ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபையானது இயங்கிக் கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இருந்த சபை பழைய ஏற்பாட்டு சபை. அந்த சபைக்கென்று தீர்க்க தரிசனம் உண்டு, அந்த சபைக்கென்று வெளிப்பாடுகள் உண்டு, அந்த சபைக்கென்று ஆண்டவர் அறிவுரைகளை கொடுத்திருந்தார். அந்த சபையில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை போலவே திருச்சபையின் காலத்தில் இருக்கிற நாம் இந்த புதிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக இருக்கிற இந்த திருச்சபையின் காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு சபையில் அங்கமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் கடந்த வாரங்களில் கவனித்த அந்த வார்த்தையின்படியாக சர்வ சங்கமாகிய திருச்சபையில் நீங்களும் நானும் அங்கமுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த காலகட்டத்திற்கு ஏற்றபடி என்னுடைய சத்தியங்கள் மாறும், இந்த காலகட்டத்திற்கு ஏற்றபடி என்னுடைய நோக்கங்கள் மாறும். நான் மேசியாவுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் மாம்சத்தில் வர வேண்டிய வரப்போகிற கிறிஸ்துவுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் என்றைக்கோ வந்து விட்டார். அவர் என்றைக்கே வந்து தமது ஜீவனை தந்து பரமேறி இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஆனால் திருச்சபையின் காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனத்தை போல இன்றைக்கு அவர்கள் மேசியாவுக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு சில காரியங்களை வீடியோவை கவனிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனத்திற்கு அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, டு யூ லவ் ஜீசஸ், டு யூ பிலீவ் ஜீசஸ் அப்படின்னு, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களா, அவர் மேல் அன்பாக இருக்கலாம்னு கேட்டால் இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதுன்றாங்க. யாருங்க? யூத ஜனம், இஸ்ரவேல் எருசலேமில் வாழ்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியல, அவருடைய சந்ததிகளுக்கு யார் என்று தெரியல என்று பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை மேசியா இன்னும் வரவில்லை. ஆனால் உங்களை என்னையும் பொறுத்தவரை திருச்சபையின் காலத்தை பொறுத்தவரை மேசியா என்றைக்கோ வந்து விட்டார், என்றைக்கோ தமது ஜீவனை கொடுத்து விட்டு என்ன செய்து விட்டார், கடந்து போய் இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக நின்று கொண்டு இருக்கிறார். அப்ப திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் எதற்காக காத்திருக்கணும்? இயேசுவின் ரகசிய வருகைக்காக, அவருடைய வருகையில் நான் காணப்பட வேண்டும், அதற்காக நீங்களும் நானும் காத்திருக்கணும். சரி, ரகசிய வருகையில் கைவிடப்பட்ட ஜனங்கள் உண்டு, இருப்பார்கள். அதில் இஸ்ரவேல் ஜனமும் அதில் ஒரு பங்கு என்று பார்க்கிறோம். விசேஷமாக வேதத்தில் சில காரியங்கள் இஸ்ரவேலை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீ எங்கேயாவது ஊழியத்திற்கு நீ புறப்பட்டு போகும் பொழுது உனக்கு அங்கே நீ எடுத்துக்காதே, உன் வழி செலவுக்கு நீ பணத்தை எடுக்காதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அதை எந்த காலத்திற்காக, எந்த சம்பவத்தில், எந்த சபைக்கு அதை சொன்னார் என்று நாம் கவனிக்கிறோமா? இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம், நீங்கள் போ, ஆண்டவர் உன்னை பார்த்துப்பார், நீ போ, ஆண்டவர் எல்லாம் உனக்கு செஞ்சிருவார் அப்படின்னா பட்டினியில் தான் சுற்றிட்டு கிடக்கணும். ஆண்டவர் எந்தெந்த காலகட்டத்திற்கு எந்த திருச்சபைக்கு ஆண்டவர் அறிவுரை கொடுக்கிறார், எந்த திருச்சபைக்கு ஆண்டவர் எந்தெந்த வெளிப்பாடை கொடுக்கிறார் என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டும். தமது சீஷர்களோடு கூட ஆண்டவர் அந்த ஒலிவு மலையில் உட்கார்ந்து ஆண்டவர் பிரசங்கித்த எல்லா பிரசங்கங்களையும் நீங்கள் நானும் திருச்சபையின் காலத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்குன்னா அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறோம். இல்லை, வருகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்தில், இந்த பூமியில் 7 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனம் என்ன செய்யப்படும் என்றால் மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளே போகும் பொழுது அங்கேயும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அங்கேயும் ஆண்டவர் என்ன செய்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இருப்பார்கள். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் அங்கே கொலை செய்வார்கள். ஆக சொல்ல, இங்க இருக்கிறவன் அங்க போகாத, அங்க இருக்கிறவன் இங்க வராது, அந்த அளவுக்கு என்னங்க பாதிப்புகள், பிரச்சனைகள் ஏற்படுகிற காலமாக அது 7 ஆண்டுகள் காணப்படும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமில்லைங்க, அது மாத்திரமில்லை, 7 வருஷத்திலே இஸ்ரவேல் ஜனம் எருசலேமினுடைய வேதம் சொல்லுகிறது போல தானியேல் கண்ட அந்த தரிசனத்தின் பிரகாரமாக 50வது வாரம், 49 வாரம் முடிந்து 50வது வாரமானது எப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை முடிந்து 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்று சொல்லுகிறோமே, அதுதான் இஸ்ரவேலுடைய எருசலேம் ஜனத்தினுடைய 50வது வாரம் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 50வது மாதத்தில் இருக்கிற அப்பொழுது ஒரு சபை உண்டு, அப்பொழுதும் ஒரு சபை உண்டு, அப்பொழுதும் ஒரு தேவனை தேடுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. மலைகளில் ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சில காரியங்கள் அப்படி நடந்தாலும், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்பாடுகளை, இந்த வார்த்தைகளை, இந்த அறிவுரைகளை ஆண்டவர் சொன்னது அந்த 7 ஆண்டுகள் கஷ்டப்பட போற, அது மாத்திரமே தம்முடைய சபையாக இருக்கக்கூடிய தமது ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த 7 ஆண்டுகள் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் இருந்து, பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு, விசேஷமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் உதவியாக நிற்பார் என்று சொல்லப்படுகிறது. அதிலே தான் ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் போய் நியாய சங்கத்தில் நிற்கும் பொழுது, நீங்கள் போய் நியாய சங்கங்களில் நிற்கும் பொழுது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று பயப்படாதீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துமார் என்று சொன்னது இந்த திருச்சபைக்கு அல்லங்க. 7 ஆண்டுகள் உபத்திரவத்திலே வாழப்போகிற, இருக்க போகிற திருச்சபைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. காரணம் என்னவென்றால், எப்படியாக இருப்பது, எப்படி பேசுவது, என்ன செய்வது என்று நமக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்போ இங்கே இப்போ இருக்கிற திருச்சபையில் இருக்கிற மக்கள் பேசுகிறது இல்லையா, நான் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பழைய ஏற்பாட்டு சபை, புதிய ஏற்பாட்டு சபை, 7 வருஷத்தில் உபத்திரவ காலத்தில் இருக்க போகிற சபை, இன்னும் அதையும் தாண்டி சொல்லுவேன் என்றால் 1000 வருடம் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய போகிறாரே, அந்த 1000 ஆண்டுகளும் ஒரு சபை உருவாக்கப்படும். அந்த சபை எப்படிப்பட்ட சபை, அது எப்படியாக இருக்கும்? அந்த சபையில் எல்லோரும் சேர்க்கப்படுவார்களா? அந்த சபையில் எல்லோரும் சேர்க்கப்பட முடியுமா? அல்லது அந்த சபை, அந்த இன்னும் சொல்லணும்னா அந்த 1000 வருட அரசாட்சியிலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, யாரெல்லாம் இருப்பாங்க? ஆனால் வேதம் சொல்லுகிறது 3ல் 1 பங்கு ஜனம் அழிந்து போயிடுமா, 3ல் 1 பங்கு 2 பங்கு ஜனம்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியிலே நீங்கள் நான் நினைக்கிறது எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள், வாழ்வார்கள் என்று நினைக்கிறோம். இல்லை, அந்த நாட்டில் 1000 வருடத்தில் எல்லோரும், எல்லா மக்களும் இன்றைக்கு இருக்கிறது போல எல்லா மக்களும் வாழ்வார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த 1000 வருட அரசாட்சி, ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறவை என்ன செய்யப்படுகிறது? எனது பூமியிலே பொற்காலத்தை கொடுக்கிற ஆட்சியாக மாற்றப்படும் என்று பார்க்கிறோம். மக்கள் எதிர்பார்க்கிற அரசாங்கத்தை கொடுக்கிறவராக இயேசு இருப்பார். இன்றைக்கு எத்தனை வரி, எத்தனை காரியங்களை மனுஷர்களை போட்டு என்ன செய்யறாங்க? அழுத்தி கொண்டு இருக்கிறார்கள். சரியான நியாயமான திட்டங்கள் கிடையாது. ஆனால் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 15 வருஷம் 20 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு பிளானை கொண்டு வந்தாலும் சரி, நல்ல ஒரு ரோடு போடணும், அல்லது ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வரணும், அல்லது என்ன சொல்றது, தன் வாழ்வதற்கு சரியான வசதியான ஒரு காரியங்களை கொண்டு வரணும். அந்த கேஸ் போன்ற அந்த காரியங்கள், இன்றைக்கு அந்த டோரண்ட் அப்படின்ற ஒரு கேஸ் அந்த இது வருது வீட்டுக்கு. என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு தண்ணி பைப்பு இருக்கிறது போல், கரண்ட் இருக்கிறது போல், இன்றைக்கி கேஸையும் வீட்டுக்கு கொண்டு வந்து விட போகிறாங்களாம். அதில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த மீட்டருக்கு ஏற்றபடி நம்ம அந்த மாதம் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அது இபி சார்ஜ் கட்டுறது போல் கேஸுக்கும் நம்ம சார்ஜ் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு நிலை வரப்போகிறது. அதுதான் அநேக இடங்களில் பெரிய பெரிய அந்த ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோரண்ட் கேஸ்க்கான அந்த பைப்பெல்லாம் என்ன செஞ்சாங்க? லே பண்ணி முடிச்சுட்டாங்க வேலை. வேப்பமட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாள்பட்டில் இந்த பகுதி மூலியமாக இந்த புதுச்சத்திரம் அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, நம்ம கனெக்டிங் பிரிட்ஜு, அந்த 6 போகிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை நம்மளால் பார்க்க முடியும், போட்டு வச்சுருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அந்த அந்த கேஸை பைப் மூலயமாக ஒவ்வொரு வீட்டுக்குமே கொடுக்கக்கூடிய, இது வெளிநாடுகளில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து விட்டது. இப்பொழுது தான் இந்தியாவில் என்ன செய்துங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்படியாக ஒரு சில திட்டங்களை, இந்த திட்டங்கள் இன்றைக்கி தான் பண்ணியிருப்பாங்களா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தப்போ அப்போ போட்ட திட்டங்கள் எல்லாம் இப்போ தான் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அத்தனை வேகமாக நம்முடைய அரசாங்கங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அத்தனையாக நம்முடைய காரியங்களில் அத்தனை அக்கறையுள்ள ஜனங்களாக, மக்களாக அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போலவே 1000 வருட அரசாட்சியிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும். எல்லா காரியங்களும் நமக்கு இருக்கும் என்று பார்க்கிறோம்.
ஏன் இந்த காரியத்தில் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், ராஜ்யம் என்று சொல்லுகிற விஷயத்திலே நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாங்கமானது இந்த 1000 வருஷத்திலே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும்? ஆண்டவர் ஏன் இந்த 1000 வருட அரசாட்சியை ஆண்டவர் வைத்தார்? எதற்காக ஆண்டவர் இது செய்யணும்னு அவசியமே இல்லையே. அவர் வாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பரலோகம் என்று சொல்லுகிறது போல ஒரு பெரிய ஒரு இடத்துல உங்களை என்ன கொண்டு போய் விட்டுருந்தா நம்ம பாட்டுக்கு ஜாலி என்ன செஞ்சுருக்கலாம். சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ப்ளே ஏரியாவில் கிட்ஸ் விளையாடுற அந்த ஜோனில் கொண்டு போய் விடுற மாதிரி நம்மளே ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போய் விட்டுருந்தா ஜாலியாக குதிச்சு விளாண்டு என்ன செஞ்சுருப்போம், போயிருப்போம். ஒரு சிறு பையனுடைய பரலோகத்தை கண்ட காட்சின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது அந்த சிறு பையனுக்கு எப்படியாக பரலோகம் காணப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த சிறுவனும் என்ன செய்கிறான், மணலில் விளையாண்டு கொண்டு இருக்க. எந்த மணலில்? பீச் ஓரத்தில் இருக்கிற மணலில். இயேசு கிறிஸ்து அவனோடு கூட அந்த கடலில் அந்த இறங்கி அவனோடு கூட விளையாடுகிற தண்ணீர் எடுத்து அவன் மேலே என்ன செய்கிறான், தூக்கி போடுறாரா. இவனும் இயேசுவின் மேலே தண்ணீரை தூக்கி போடுகிறான். இன்னும் பல விஷயங்கள், ஒரு பெரிய ஒரு ப்ளே இருக்கிற ஏரியாவில் கொண்டு போய் அங்கே விளையாட இயேசுவும் அவனோடு கூட விளையாண்டதாக அந்த புத்தகம் பெரிய அளவில் என்ன செய்யப்பட்டது, போகப்பட்டது, விற்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு சிறுவனுடைய எண்ணம் சிந்தை எப்படியாக இருக்கிறது பரலோகத்தை குறித்தோ அப்படியே தான் பெரியவர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கூட பரலோகம் என்றால் நம்ம போய் அங்கே ஜாலியாக இருக்கலாம், பரலோகம் என்றால் அங்கே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அங்கே வேதம் சொல்றது போல் அங்கே கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை என்று சொல்ல, கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார் என்று சொல்லுகிறது போல இப்படி தாங்க பரலோகம் இருக்கும். அப்போ ஜாலியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், போய் உட்கார்ந்து அங்கே சந்தோஷமாக வாழலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. பரலோக ராஜ்யம் என்று அந்த சிறுவன் கண்டது கூட அவன் தன்னுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடிய காரியங்களை கண்டு அதை பரலோகமாக அவன் அதை மாற்றிக்கொண்ட காட்சியாக அதை மாற்றிக்கொண்டானே அன்றி அது நிஜமாக பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் நான் நினைக்கிறது போல இல்லை என்பதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு இந்த பூமியில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும், இந்த பூமியில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இங்கே பூமியில் இவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்குறோம், இவ்வளோ கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கிறோம், என்ன செய்கிறோம், பல விஷயங்கள் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் பரலோகம் போகும்போது நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் வாரம் போய் இல்லை, டெய்லி காலையில் 1 மணி நேரம் போய் பெரிய ஒரு கோயில் அங்கே இருக்கும், அந்த கோயிலில் போய் என்ன செய்யலாம், நான் ஆராதிக்கலாம், ஆண்டவரை நான் பாடலாம், வாத்திய கருவிகளை வாசிக்கலாம், திரும்பி வீட்டில் வந்து உட்கார்ந்து ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற விஷயம்லாம் கிடையாது, அங்கே என்ன செய்யப்படுகிறது இல்லை, கொள்வனம் இல்லை, கொடுப்பனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அங்கே சாப்பிட கூட நமக்கு தேவையில்லை, அப்படியே நம்ம சுற்றிட்டு இருப்போம் அப்படின்றது போல நீங்கள் நான் நினைக்கிறோம். அப்படிதானங்க இருக்கு நம்முடைய எண்ணம். உண்மையை தானே சொல்றேன், அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறதை முதலாவது நீங்கள் நானும் கவனிக்க வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் நானும் அவர்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தை, திருச்சபை என்று சொல்லப்படுகிற இந்த ராஜ்யத்தை புரிந்து கொள்ளணும். இரண்டாவது 1000 வருட அரசாட்சி என்று சொல்லப்படுகிற அந்த அரசாங்கத்தை, அந்த ராஜ்யத்தையும் நீங்கள் நானும் புரிந்து கொண்டால் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார், மனிதனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார், பரலோக ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். நேரடியாக இதுதான்ப்பா இடம் சொல்லி போய் ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒன்றும் புரியாது. எவ்வளோ நேரம் தண்ணியில் விளையாடுவீங்க, எவ்வளோ நேரம் பீச்சில் விளையாட முடியும், எவ்வளோ நேரம் அந்த ப்ளே ஏரியாவில் சுற்றிட்டு இருக்க முடியும், எவ்வளோ நேரம் நீங்களும் நானும் அங்கே ஆண்டவரை பாடிக்கொண்டு இருக்க முடியும். நீங்கள் நானும் சொல்ல 24 மணி நேரம் அவரை நான் பாடுவேன், தேவ தூதர்கள் அதுதானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் நானும் தவறாக புரிந்து கொண்டு அங்கே போய் ஆண்டவரை நான் பாடல் மாத்திரம் தான் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது
நீங்கள் நான் நினைக்கிறது பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற காரியமானது நீங்கள் நான் நினைக்கிறது போல இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ளணும். அதான் ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்றார். ஆண்டவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றார். நான் போய் நான் செய்கிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். எதுக்குங்க ஸ்தலம்? எதுக்கு நமக்கு வாழக்கூடிய ஒரு இடம் எதுக்கு நமக்கு அங்கு தேவை? ஆண்டவர் ஏன் அதை செய்யணும்? அவர் தான் ஏற்கனவே இந்த ஸ்தலத்தை வச்சிருக்கிறாரே. பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராஜ்யத்தில் எல்லாம் இருக்கு. ஒரு பிளே ஏரியா போறீங்க அப்படின்னா அது ஒரு ஒண்டர்லாவோ அல்லது இங்க இருக்கிற அது என்னன்னு சொல்லுவாங்க, குயின்ஸ்லாண்டு போனால் எல்லாம் அங்கே இருக்கு, எல்லாம் ரெடியாக இருக்கு. நான் இருங்க உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை. நம்ம வயசுக்கு எப்போ நீங்கள் பெரியவங்களா இருங்க, உங்களுக்காக ஒரு இடத்த நான் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, எல்லாம் ரெடி, எல்லாமே அங்கே இருக்குன்னு தானே அர்த்தம். குயின்ஸ்லாண்ட் போனால் அப்படி தான். எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் அப்படி தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அப்போ நீங்கள் நான் நினைக்கிறது போல பரலோகம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். பரலோகம் இல்லை என்பதை நீங்களே நானும் புரிந்து கொள்ளணும். நம்மளால் பரலோகத்தை புரிந்து கொள்ள முடியல. அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. இன்னும் சொல்லலைன்னா இந்த பூமி வாழ்க்கையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியல. நம்ம எங்க இருந்து பரலோகத்தை புரிந்து கொள்வது? அல்லது திருச்சபை குறித்த இன்றைக்கு நீங்களே நானும் புரிந்து கொள்ளலையே. 2000 வருஷமா ஆண்டவர் திருச்சபை உருவாக்கி இருக்கிறார் தமது ரத்தத்தை சிந்தி. ஆனால் அந்த திருச்சபை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சனம் என்ன செய்து பாழாக்கி வைத்திருக்கிறது. திருச்சபை மாதிரி அங்க வச்சிருக்கிறோம். நம்ம இதை ஆண்டவருடைய சபையாக ஆண்டவருடைய அரசாங்கத்தை போல வச்சிட்டு இருக்கிறோம் இல்லையே. ஆனா நான் பரலோகம் போயிடுவேன். அது எப்படிதான் போகும் தெரியல எனக்கு. ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ளாமல் நம்மால் அதை அங்க போய் உட்கார முடியாது. அப்படியே நம்ம போனா கூட தப்பி எப்படியாவது ஓடுவோம் பிரதர். கடைசி சாவ நேரத்தில் எப்படியாவது இயேசுவன் சொல்லிட்டு ஓடிடுவோம் பிரதர். சரி, ஓடினா கூட அங்கே நிற்பதற்கு உங்களால் என்னால் முடியாதே. இங்கே பரிசுத்த தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள முடியல உங்களால் என்னால். கொஞ்சம் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமா தானே, கொஞ்சம் தானே ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே மலையின் மீதாக ஒரே புகை காடாக பெரிய ஒரு இரைச்சல் போல சத்தத்தை கேட்டோம்னா ஜனங்கள் என்ன ஆடி போயிடுச்சு. ஐயோ மோசே, எங்க கிட்ட நீ பேசு, கடவுள் எங்களை ஆண்டவர் எங்க இடத்துல பேச வேண்டாம். அவர் பேசுகிறது எங்களுக்கு என்ன வாக்குன்னு சொன்னாங்க? என்னப்பா சொன்னாங்க? பயமாக இருக்கிறது. யார் பேசுனதுங்க? அப்ப நீங்கள் நானும் பரலோகத்தில் போய் அவளை புரிஞ்சு போன்னு நினைக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்திலே வந்துட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்திலே வந்தார். உண்மைதானே? இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் புரிஞ்சாங்க? எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டாங்க? வேதத்தின்படி நியாயப்படி பார்த்தோன்னா ஒருத்தர் கூட கிடையாதுங்க. யோவானா இல்லை, பேதுருவா இல்லை, எல்லாம் அலறடித்து ஓடி போனார்கள். யோவானும் பேதுரும் கடைசியில் ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் என்ன செஞ்சாங்க? அவர் போன பிறகு தேவாலயத்தை தேடி தானே போனாங்க. தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணும்படியாக ஓடுறாங்க. யார்? யோவானும் பேதுருவும். நீங்கள் என்ன நினைக்கிற? அவங்க சபைக்கு போனாங்க? இல்லை, இயேசுவை தவறாக புரிந்து கொண்டவர்கள். அப்ப எப்படி நம்ம மாம்சத்தில் நேரடியாக பேசினாலும் புரிஞ்சுக்க முடியல. மாம்சத்தில் தம்மை வெளிப்படுத்தினார், எத்தனையோ விஷயங்கள் சொல்லி போனார், அவரையே நம்மால் புரிந்து கொள்ள முடியல. அப்படியே கொண்டு போய் அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம விட்டுட்டோர்னு வச்சுக்கோங்களேன், நம்மால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. சாத்தியமே கிடையாது. என்னால் முடியும் பிரதர் சொன்னீங்க, நீங்கள் பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். நானும் தான், நான் முடியும்னு சொன்னால் நான் பொய் சொல்லுன்னு அர்த்தம். முடியாது அவரை புரிந்து கொள்ள. காரணம் என்னவென்றால் அவரை புரிந்து கொள்ள முடியாதவராக அவர் இல்லை. அவரை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தான் உங்களுக்கு எனக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் போகல. ஏனென்றால் இந்த மாம்சம், இந்த உலகம் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. சிந்தையெல்லாம் இந்த மாம்சத்துக்குரிய சிந்தை தான்.
சிந்தையெல்லாம் இந்த உலகத்துக்குரிய சிந்தை தான். என்ன பிரசங்கம் பண்ணு இந்த உலகத்துக்குரியது தான், என்ன ஜெபம் பண்ணு இந்த உலகத்துக்குரியது தான். மிகவும் வருத்தமாக இருக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுங்களா? 2000 வருஷம் ஆகி இன்னும் கடவுளை ஒழுங்காக புரிஞ்சுக்கலையே. நம்ம 2000 வருஷமாச்சு அவர் வந்து சொல்லி போய். திருச்சபை நினைக்கிறோம், பெரிய கோபுரங்களை கட்டி வைத்திருக்கிறேன், பெரிய பெரிய இடங்களை நான் கட்டி வைத்திருக்கிறேன். எதுக்குங்க அவ்வளோ பெரிய கோபுரம் நம்ம கட்டணும்? காசு இருக்கு கட்டுறேன் பிரதர், காசு இருக்கு கட்டுறேன் பிரதர். இன்னைக்கு ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யம் சபை என்பது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய சபையில் ஊழியம் செய்யும்படியாக எத்தனை ஊழியர்களை நீங்கள் நானும் கவனிக்கிறோம். அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஊழியங்களை செய்கிறவர்களாக எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் யாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக யாரும் ஊழியம் செய்யவில்லையே. எல்லாம் பணத்துக்கு தான் இன்னைக்கு நீங்கள் நானும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். பணம் தான் இன்னைக்கு கடைசியாக பணம் தான் வந்து நிற்குது. முன்னெல்லாம் ஊழியம் என்பது அர்ப்பணிப்போடு கூட செய்கிற காரியங்களாக இருந்தது. குடும்பமாக நம்முடைய பாஸ்டர் டேனியல் பாஸ்டர் கூட அப்படி தான் சொன்னார். முதல் தடவை போகும்போது அவளுக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சது. ஆனால் 2வது தடவை போகும்பொழுது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல. இருந்தாலும் ஆண்டவருக்காக அவர் ஊழியம் செய்யும்படியாக போனார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஒரு ஊழியக்காரர் ஒரு பாஸ்டர் இப்படி தான் சொல்கிறார், அந்த சர்ச்சில் 10,000 தான் கொடுப்பாங்க மாதம், அது பத்தாது. எப்போ 15-18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சபையில் 10,000 தான் ஊழியக்காரருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அது பத்தாது. 15,000 கேளுங்க, 18,000 கேளுங்க. யாருங்க இவங்களாம்? யாரு? ஆனால் என்னைக்கு ஊழியம் நாசமானதுக்கு காரணம் நான் சொல்றதுக்கு தயங்கலை, இதான் உண்மை. ஊழியத்தில் பணம், ஊழியம் செஞ்சால் சம்பளம் கொடுப்பாங்க என்ற விஷயம் எப்போ திரும்ப ஆரம்பிச்சது? இயேசு அழைக்கிறார் என்ற அந்த நிறுவனம் என்னைக்கு ஜெபகோபுரத்தை ஆரம்பிச்சு அங்கே வேலை செய்கிற அந்த டெலிஃபோனில், அந்த ஃபோனில் வேலை செய்கிறவங்க, காலிங்கில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அன்னையிலேருந்து ஊழியக்காரர் எல்லோரும் சம்பளத்தை பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து, ஒரு நிறுவனமாக சபை என்கிறது ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சம்பளமாக இவ்வளோ சம்பளம் கொடுத்தா நான் வரேன். இன்டர்வியூ வச்சு என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடு, இல்லைன்னா வேண்டாம். இப்போ ஊழியம் என்பது என்ன? ஐயோ நீங்கள் சொல்லலாம் பிரதர், அவர் சும்மா வேலை செய்ய முடியாதுல்ல, சும்மா சம்பளம் ஏதாவது வேணும், அதுக்கு நீ வேலை செய், வெளியில் போய் ஏதாவது வேலை செய். வெளியில் போயிட்டு ஏதாவது படிச்சுட்டு, கம்ப்யூட்டரோ ஏதாவது ஒன்று படிச்சுட்டு, அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போயிடு, இல்லை பிபிஓ ஜாபுக்கு போ, இல்லை ஐடி ஜாபுக்கு போயிடு. வேலை சம்பாதிக்கிறதுக்காக ஊழியத்துக்கு சேருகிற ஜனமாக இன்றைக்கு உங்களை என்னை மாற்றி விட்டாங்க. ஆனால் செய்கிறதுனால அது தப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ எங்கே இருந்துங்க நீங்களும் நானும் ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக மாற முடியும்? இன்னும் பெரிய பெரிய ஆதங்கங்கள்லாம் இருக்கிறது, எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறது காரியம், தேவனுடைய ராஜ்யம் இந்த அளவில் இந்த மாதிரி இல்லை. அதான் சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. ஆனால் இந்த உலகத்துக்குரியதாக ஊழியத்தை மாற்றி வைத்திருக்கிறோமே. ஆனால் இந்த இப்படிப்பட்ட காரியத்தை மாற்றினவர்களுக்கு ஐயோ! ஊழியத்தை இன்றைக்கு பிழைப்பாக மாற்றினவர்களுக்கு ஐயோ! சபைக்கு பணம் தேவை, வசதிகள், அதாவது சில காரியங்களை செய்வதற்கு நமக்கு பணம் தேவை. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது ஜனங்களாக ஏதாவது பார்த்து கொடுத்தார்களா, ஓகே இது செய்யணும் பாஸ்டர், இது இந்த மாதிரி இருக்கா, சரி இது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு காணிக்கை கொடுத்து இதை பண்ணுங்க பாஸ்டர், இது பண்ணுங்க ஐயா அப்படின்னு கொடுக்கறது வேற விஷயம். நீ கொடுத்தே ஆகணும், நீ வச்சே ஆகணும் அப்படி என்பதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்துவார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல என்று ஊழியம் செய்கிறது தான் ஊழியம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்கள்? மாற்றி விட்டார்கள். எல்லாவற்றையும் இன்னைக்கு
தேவனுடைய ராஜ்யத்தில் உட்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள், நான் இந்த உலகத்துக்குரியவனாக தான் நான் மாறிக்கொண்டிருக்கிறேன். அங்கே போன சம்பளங்களுக்கு இந்த ஊழியத்தில் இன்னொரு ஊழியத்திற்கு போகிறாங்க. யார் டெலிகாலரில் நான் இயேசு அழைக்கிறதெல்லாம் 5 வருஷமாக வேலை செஞ்சேங்க. இப்போ நான் எங்கே போயிருக்கேன்? இயேசு விடுவிக்கிறாருக்கு போயிருக்கேன். இதெல்லாம் நடக்கல நினைக்கிறேன், நடந்துட்டு இதோட மோசமாக நடக்குது. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இந்த யூடியூப் போன்ற காரியங்கள் எல்லாம் வந்ததுனால அந்த வீடியோக்களை எடிட் பண்ணக்கூடிய எடிட்டர்ஸ் தேவை. எத்தனை சபையில் எத்தனை ஊழியத்தில் ஜாப் வேகன்சி இன்னைக்கு போய் பாருங்க. ஜாப் வேகன்சி இயேசு விடுவிக்கிறாரில் இருக்குது, இயேசு அழைக்கிறாரில் இருக்குது. இது எத்தனை சபைகளில் இருக்கிறது. உன்னால் செய்ய முடிஞ்ச செய், இல்லாட்டி சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஊழியத்தை நீங்கள் நான் தேவனுக்கு செய்கிற ஊழியத்தை இன்றைக்கு நான் என்னமாக மாற்றி வைத்திருக்கிறேன்? வியாபாரமாக, அவைகள் பிசினஸாக மாற்றி வைத்திருக்கிறேன். இதை எடுத்துக்கொள்ள வல்லவர்கள் பாக்கியவான்கள். திட்டணுமா திட்டிக்கோங்க, பரவாயில்ல. அவ்வளோ பெரிய ஊழியக்காரன் அவ்வளோ பெரிய ஊழியத்தை குறை சொல்றாரு அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஊழியம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாசப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது. நம்ம கேட்காம யாருங்க கேட்கிறது? ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான் அதை கேட்கணும். நீ ஆராதிக்கிற இயேசு இவர் அல்ல என்பதை காண்பிக்கணும். நீ ஊழியம் செய்வது இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல, நீ உன்னுடைய வயிற்றுக்காக நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய். அதான் ஆண்டவர் தெளிவா சொல்றார், அவருடைய தெய்வம். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு போனது காரணம் என்னங்க? ஏன் அப்படி சொல்லிட்டு போன ஆண்டவர்? சும்மா சொல்லிட்டு போனாரோ? நான் ஊழியத்திலலாம் இல்லைங்க, நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க, எனக்கு ஏதாவது சின்ன காரியங்கள் வச்சா ஊழியத்துக்கு கொடுப்பேன், அவ்வளோதான். அப்படி பண்ணுறது அது நல்லது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஊழியம் என்று சொல்லி பல காரியங்களை நான் திரும்பவும் நான் சொல்றதுக்கு நான் என்ன செய்யல, என் தாயங்களை காரணம் என்ன? திருந்தணும் நீங்களும் நானும். என்னங்க எதை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார். இன்னும் எத்தனை இருக்கிறது? எல்லாரும் ராஜ்யத்தை கட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்களே? இல்லை, தங்களுடைய பிசினஸை கட்டி கொண்டு இருக்கிறார்கள், தங்களுடைய இன்ஸ்டிடியூட்டை பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. காருண்ய இன்ஸ்டிடியூட் என்று சொல்லி இந்த இயேசு அழைக்கிறார் வச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்குது காருண்ய இன்ஸ்டிடியூட். எத்தனை பேர் போய் அதில் சேர முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதற்கு நம்ம வியாபாரம் செஞ்சிடலாம். நீ என்ன செஞ்ச வியாபாரி என்று பிசினஸ் மேன் என்று போடலாம், ஊழியக்காரன் பேரு சொல்றதே உனக்கு தகுதி இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிசினஸை கொண்டு வந்து நிறுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை நீ என்ன செய்கிறாய்? பிழைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று ஊர்ல இருக்கிற எல்லோரும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை வேதனையாக இந்த காரியங்களை கவனிக்கும் பொழுது இருக்கிறது. சமீபத்தில் சில பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்கள்லாம் அந்த ஊர் எம்எல்ஏ, அந்த ஊர் ஆட்கள் தலைவர்களை கொண்டு வந்து அவங்க சபைக்கு நடுவு நிறுத்தி இவருக்கு ஓட்டு போடுங்க. யாருக்கு? இவருக்கு ஓட்டு போடுங்க. இது வாங்க திருச்சபை. இதுதான் திருச்சபை செய்கிற காரியம், தேவனுடைய ராஜ்யம் செய்கிற காரியமா? உன் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது, தெரியுங்களா? அது பேசிக்கு. நான் கிறிஸ்தவன் அல்ல, இந்து அப்படி இல்லை. இந்திய சட்டத்தின்படியே நான் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறேன் என்பதை ஒருத்தர் யாருக்கு சொல்லக்கூடாது. அது துரோகம் என்று சொல்லு, தேச துரோகம், குற்றம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் நிறுத்தி என்ன செய்கிறோம்? மேடையில் நிறுத்தி இவருக்கு ஓட்டு போடுங்க, இவர் நல்லது செஞ்சிருக்கிறாரு. எத்தனை எத்தனை விதமான காரியத்தை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் என்று சொல்லி உங்களையும் ஏமாத்துறாங்க, அவங்களையும் ஏமாந்து போகிறார்கள். இன்றைக்கு பணத்தையும் இன்றைக்கு பதவிகளையும் தனக்காக ஒரு ஹெல்ப் வேணும், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா
இந்த அரசாங்கத்தினுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் நினைத்து கொண்டு அவர்களுக்கு சரி ஆமாங்க போவோம் பண்ணுவோம் கூப்பிடுங்க அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம். எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரங்க இதை செய்கிறது தாங்க மிகவும் கடினம். ஆகவே தான் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவர்கள் என்ன செய்தார்கள், சில ஆண்டுகளாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருவதை விட்டு விட்டார்கள். காரணம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து அவரால் பொறுக்க முடியல. அரசாங்கங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தோடு கூட கிறிஸ்தவ மதத்தோடு என்ன சொல்லணும்னா கிறிஸ்தவ மதம் அவ்வளவுதான், அந்த மதத்திற்கு ஆதரவு தேடிதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் தான் இருக்கிறது மதம் அல்ல என்று என்றைக்கு புரிந்து கொள்கிறானோ அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு ரட்சிப்பு தேவை. இந்துக்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ சீக்கியர்களுக்கோ புத்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்ல கடவுள் என்று சொல்லுகிறவர்களுக்கோ கூட என்ன தேவையில்லைங்க, ரட்சிப்பு தேவையில்லை. முதலாவது கிறிஸ்தவனுக்கு ரட்சிப்பு தேவை. தான் எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை முதலாவது அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு சுவிசேஷத்தை சொல். பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் நான் பிரசங்கமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அது நமக்கு ரிலேட் ஆகுது இல்லையா? ஆமாங்க, அவர் நம்மளை பற்றி தான் பேசுறாரு, அவர் நம்மளை பற்றி தான் சொல்றாரு, நமக்கு சந்தோஷம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது நீங்களும் நானும் நினைக்கிறதுபடி அல்ல. நீ நினைக்கிறபடி புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு பரலோக ராஜ்யத்தில் சாப்பிட்றது கிடையாது, குடிக்கிறது கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படித்தானே சொல்லிக் கொடுக்குறாங்க. பரலோக ராஜ்யத்தில் நமக்கு சாப்பிட தேவையில்லை, நம்ம தண்ணிலாம் அங்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அடுத்து சொல்கிறாங்க, பொன் கொடுத்து முன் கொடுக்கிற காரியங்களும் அங்கே கிடையாது. ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லோரும் ஒரே மாதிரி இருப்போம். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா எப்படிங்க இருப்போம்? அப்போ யார் மாதிரி இருப்போம்? திருநங்கைகள் அப்படின்வாங்க. அப்போ திருநங்கை போல நம்ம இருப்போமோ பரலோகத்தில்? ஆண்டவர் எதற்காக அந்த வார்த்தை பரலோகத்தை குறித்து புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்னதான் நமக்கு ஆண்டவர் சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள நம்ம போகிறதே கிடையாது. பரலோகத்தில் சாப்பிட்ற பழக்கம், சாப்பிட்ற காரியம் இருக்கு, குடிக்கிற காரியம் இருக்கு. ஏன் அப்படின்னா அது அப்புறமா சொல்றேன். பரலோகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நான் என்ன செய்ய தவறான என்ன? அப்போ ஆண்டவர் அப்படி சொன்னாரே. ஆண்டவர் என்ன சொன்னார்? புசிப்பும் இல்லை குடிப்பும் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நீங்கள் எப்படி பிரதர் சொல்லலாம்? பரலோகத்தில் சாப்பிட்றது இருக்குது, நமக்கு குடிக்க தண்ணீர் இருக்கிறது, அப்படி நீங்கள் எப்படி பிரதர் சொல்லலாம் அப்படின்னு நமக்கு கேள்வி இருக்கலாம். நிச்சயமாக அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் திருச்சபை, முதலாவது இங்கே நம் இந்த பூமியில் வாழ்கிற இந்த திருச்சபை என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ராஜ்யமானது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் நான் ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இல்லாமல், அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாக இல்லாமல் இந்த பூமிக்குரிய ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாக, இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கு உட்பட்டவனாக உங்களை என்னை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் செய்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஐயாக்கு ஓட்டு போடுங்க, எங்க ஐயாக்கு ஓட்டு போடுங்க, இந்த முதல்வருக்கு ஓட்டு போடுங்க. யாரும் எந்த முதல்வரும் எந்த அமைச்சருமே வந்து ஓட்டு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன் வந்து கேட்குறாங்க தெரியுங்களா? அவங்க வேலையை சரியா செய்யலை. 5 வருஷம் இருக்கிறாங்களே, 5 வருஷம் தன் வேலையை சரியாக செய்யாததுனாலே திரும்பவும் ஜனத்தின் இடத்துல வந்து தங்களுடைய காரியத்தை எங்களுக்கு போடுங்க, எங்களுக்கு போடுங்க, எங்களுக்கு போடுங்க. ஆனால் ஜனம் என்ன செய்கிறது இல்லை. எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷம், எத்தனை பேர் நம்மை ஆண்டாலும் கூட நம்ம என்ன செய்கிறார்கள்? ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். செய்கிறேன் என்று சொன்னால் செய்கிறது கிடையாது. நல்லது செய்கிறது ஒன்றுமே இல்லையே. சரியான ஒரு ரோடு கிடையாது. முதலாவதாக இந்த பிரிட்ஜ் வருவதற்கு எத்தனை வருஷம்? 18 வருஷம் கஷ்டப்பட்டோம். எந்த அரசாங்கம் நமக்கு மக்களுக்கு நன்மையாக செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இல்லை. அவங்க செஞ்சாங்களே, யாரும் அவங்க வந்து என்ன செய்ய தேவையில்லை, பிரச்சாரத்துக்கு போக தேவையில்லை, எந்த செலவும் பண்ணாமலே அந்த கட்சியோ அந்த அரசியல்வாதியோ நீங்கள் நானும் தேர்ந்தெடுப்போம் தன்னாலே.
நான் சொல்றது உண்மைதானே? பிரதர் போய் சொல்றாரு, இல்லை தப்பா சொல்றீங்க பிரதர் சொன்னீங்கன்னா இப்பயே சொல்லுங்க. 5 வருஷம் ஒரு கட்சி இந்த நம் தமிழ்நாட்டை ஆளுகை செய்கிறது அப்படின்னா, அந்த 5 வருஷத்தில் மக்களுக்கு தேவையானவர்களை அந்த ஆட்சி அந்த அரசாங்கம் செய்யும் என்றால், அடுத்த 5 வருஷம் அந்த அரசாங்கம் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன செய்கிறது இல்லைங்க, அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்கள் மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யாமல் இன்னைக்கு பெரிய பெரிய காரியம் பின்னடைவு என்ன தெரியுங்களா? இலவசங்களை கொடுத்து இலவச எத்தனை 1000 லட்சம் கோடிகளை செலவு பண்ணுகிறார்கள். அவ்வளவு செலவு பண்ணி கடைசியில் கொண்டு வந்து அந்த செலவுல யார் பேர்ல போடுறாங்க, எங்க போடுறாங்க தெரியுங்களா? உங்க பேர்ல என் பேர்ல இருந்தான். எது வாங்கினாலும் என்ன செய்யறாங்க, விலைவாசி ஏற்றி கொண்டு போய். நான் இந்த ஸ்டேட் மாத்திரம் சொல்ல, சென்ட்ரலும் அப்படிதான். ஏனென்றால் எந்த அரசாங்கங்களும் இன்றைக்கு மோடி வந்து இங்கே வந்து என்ன செய்கிறார், பிரச்சாரத்துக்கு வரார், அல்லது அந்த தலைவர் வந்து இங்கே பிரச்சாரத்துக்கு வரார். ஏன் வரணும்? ஏன் கேன்வாஸ் பண்றீங்க? உங்களுடைய ஆட்சியில் செய்ய வேண்டியது நீங்கள் தன்னால செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக அடுத்த வாட்டி அந்த எலெக்ஷன்ல ஜனம் உங்களை தான் தேர்ந்தெடுக்கும், வேற யாரையும் தேர்ந்தெடுக்காது. ஏன்னா தன் வேலையை செய்யல. அப்துல் கலாமை குறித்து நமக்கு தெரியும். 5 ஆண்டுகள் அவர் என்ன செய்தார், பிரசிடென்டா இருந்தார், இந்தியாவினுடைய பிரசிடென்ட். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், 5 வருஷம் நான் பிரசிடென்டா இருந்தேன், அடுத்த வருஷம் நான் இருக்கணும்னா எனக்கு எந்த விதமான மறுப்பு இல்லைன்னா நான் இருக்கிறேன், அப்படி இல்லைன்னா நான் இறங்கிடுறேன் அப்படின்ட்டார். மறுப்பு வந்தவுடனே அடுத்த வாட்டி அவர் பிரசிடென்ட்டாக இல்லை. அவர் நின்று இருக்கலாம், பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நின்று எதிராக நிற்கிறவர்கள் ஜெயிச்சிருக்கலாம், கண்டிப்பாக அவருக்கு வந்திருக்கும். ஆனால் ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைத்தவர் அவர். அப்படி ஒரு எதிர்ப்பு வந்த உடனே அந்த பிரசிடென்ட் கேண்டிடேட்லேருந்து தன்னை விலக செய்து அடுத்த வாட்டி அவர் பிரசிடென்ட் ஆகலை, அந்த இருந்த காலத்தோடு அவர் நிறுத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் நீங்கள் நானும் என்ன செய்யணும், எதிர்பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற ஜனங்களும் அரசியல்வாதிகளும் அப்படி தான் இருக்கணும். ஆனால் தங்களுடைய பணிகளை தன்னுடைய வேலைகளை செய்யாததுனால தான் எல்லாரும் எங்களுக்கு போடுங்க. சில பேரை காலில் விழுறாங்க, சில பேர் காசு கொடுத்து என்ன செய்கிறாங்க, ஓட்டு வாங்கும்படியாக பார்க்கிறார்கள். தன் வேலைகளை தானாக செய்தால் நிச்சயமாக அவன் எந்த கட்சியை சேர்ந்தவன் இருக்கிறவன் என்று பார்க்க மாட்டாங்க. சரியான ஒரு வகையில் ஒருவர் வந்து செயல்படுகிறார், கவுன்சிலரோ எம்எல்ஏவோ அல்லது வார்டு மெம்பரோ யாரோ ஒருத்தர் சரியான விதத்தில் இருப்பாங்களா, அடுத்த பார்த்து அந்த ஜனம் அவங்களுக்கு தான் என்ன செய்யும், ஆதரவு கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்ன இவருக்கு ஆதரவு கொடுங்க, கிறிஸ்தவ உட்காந்துக்கிட்டு மேடையில் நின்றுக்கிட்டு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவருக்கு வந்து ஆதரவு கொடுங்க, அவருக்கு ஆதரவு கொடுங்க, அவருக்கு ஆதரவு கொடுக்குற சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கே முதல்ல ஒரு ஆதரவு தேவை. கடவுளை ஒழுங்கா புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய ராஜ்யத்தை ஒழுங்கா புரிந்து கொள்ளாமல், எப்படியாக ஜனத்தை நடத்தணும், எவ்வளவு நடத்தணும் என்று தெரியாமல் உனக்கு தான் ஆதரவு தேவை. அவன் ஜெயிச்சுட்டு நாண்டா காட்டிட்டு போயிடுவான், அவன் தோத்தானா அடுத்த நாண்டா தான் காட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற, ஜனத்தை இந்த உலகத்துடைய ராஜ்யத்தில் நான் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன், பரலோக ராஜ்யத்தில் இணைப்பதற்கு நான் என்ன செய்கிறதில்லை, எந்த நாளும் விரும்புகிறதில்லை. ஆகவே நம்முடைய ஜெபம் கூட ஆண்டவர் என்ன சொல்ல, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இப்படிப்பட்ட ராஜ்யத்தை யார் எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய சபையிலே நம்ம எதிர்பார்க்கலையே, நம்முடைய சபையிலே நம்ம எதிர்பார்க்கல. இவர் வந்தா நமக்கு சாதகமாக இருக்கும், இவர் வந்தா நமக்கு பாதகமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற சபை இந்த உலக ராஜ்யத்திற்கு விரோதமாக நிற்கிற சபை. நான் திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை தன் தெய்வமாக தன்னுடைய ராஜ்யமாக அந்த சபையில கொண்டிருக்கிற ஒரு ஊழியம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியோ, அது காங்கிரஸோ, அது டிஎம்கேவோ, ஏடிஎம்கோ, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அது மத சார்பற்ற அரசாங்கங்கள், நாங்கள் எங்க கொள்கையை அப்படி சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற திருச்சபைக்கு அந்த ராஜ்யம் என்றைக்குமே எதிரி. ஏன்னா இந்த உலகத்தின் ராஜ்யத்தோடு தேவனுடைய ராஜ்யம் என்றைக்கும் கலக்க முடியாது.
இயேசு கிறிஸ்துவை இந்த ராஜ்யம் எதிர்த்து கொண்டே இருந்தது. அந்த ராஜ்யம் எதிர்த்ததனுடைய உச்சம் எது தெரியுங்களா? சிலுவை அவருக்கு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த உலகத்தினுடைய அரசியலானது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொண்டு போனது மாத்திரமில்லைங்க, அவரை பின்பற்றுகிற ஜனங்களையும் அழித்தார்கள் என்று பார்க்கிறோம். பெண்கள் என்று பார்க்கல, பிள்ளைகள் என்று பார்க்கல, வீடுகளில் சென்று அவர்களை தரதரம் என்று இழுத்து என்ன செய்கிறாள்? கொண்டு போய் சிறையில் அடைத்தவர்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தேவானை எப்படிங்க கொண்டாங்க? இயேசு கிறிஸ்து இறந்ததை மரித்து பரமேறி ஒரு சில ஆண்டுகளிலே ஸ்தேவான் கொல்லப்பட்டார். ஸ்தேவான் கொல்லப்பட்ட எப்படி கொல்லப்பட்டாருங்க? அவரு இன்னைக்கு இருக்க ஒரு கிறிஸ்தவன் கல்லெறிந்து கொல்லப்படுகிறானா? பவுல் என்ன சிறையில் கொண்டு போய் அடைத்தார்கள். எதுக்கு? அவர் பாலியல் விவகாரத்தில் மாட்டிக்கொண்டார் என்பதற்காகவா? பொண்ணு கைபிடிச்சு இழுத்துட்டார் அப்படின்றதுக்காகவா? சத்தியத்தை சத்தியமாய் சொன்னது நிமித்தம் பவுல் சிறையில் அடைக்கப்பட்டார். பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுங்கள சிறைக்கு எதுக்குங்க போறாங்க? போயிட்டு வந்து பெருமை வேற. இன்னைக்கு ஜனம் இன்னும் அதிகமா அள்ளிடுச்சு கூட்டம். பிரதர் பொறாமையில பேசுறார். கூட்டம் ஜாஸ்தி. ஒரு கூட்டம் முக்கியம் இல்லை, கூமுட்டைகள். கூட்டம் முக்கியம் கிடையாது. நான் உங்களை சொல்லல, சாரி, அந்த கூட்டத்தை சொல்றேன். எதற்காக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் இன்னைக்கு நான் என்னுடைய சுய காரியங்களுக்காக, என்னுடைய இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்காக நான் என் திருச்சபையை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை திருச்சபையில கொண்டு வருவோம் என்றால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை மக்கள் கலங்குகிற, இது என்ன வினோதமான சுவிசேஷமாக இருக்கிறது, இது என்ன வித்தியாசமான சுவிசேஷமாக இருக்கிறது, இது என்ன வித்தியாசமான சத்தியமாக இருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. காரணம் என்ன? நம்ம கேட்டதால் இது வரைக்கும் உலக ராஜ்யத்தின் சுவிசேஷம். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவார். இந்த வருஷம் நீ ஒரு ஊழியக்காரர் சொல்றாங்க, என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, ஒரு 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 பாச திடீர்னு வந்து இந்த வருஷம் நீங்கள் யூரோப் போவீங்க அப்படின்னாராம். நீங்கள் யூரோப்புன்ற ஒரு நாடு, ஒரு பகுதி, அங்கே நீங்கள் யூரோப் போவீங்க அப்படின்னாராம். கரெக்டாக 3 மாதத்தில் அவருக்கு, அது வரைக்கும் நான் முன்னாடி போனதில்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. 3 மாதத்தில் எனக்கு யூரோப் போகிறதுக்கு நான் போயிட்டு வந்தேன். அவர் தான் எந்த எண்ணத்தில் எனக்கு சொன்னாரேன்னு தெரியல. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே எனக்கு நிறைவேற்றினது ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார். அதான் உலகத்தின் ராஜ்யத்திற்காகவே, உலகத்தினுடைய காரியங்களுக்காகவே எனக்கு கிறிஸ்துவின் காரியங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? சுற்றி கொண்டிருக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியுது. பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை பிரசங்கிப்பேன் என்றால் நீங்கள் நானும் என்னவென்று சொல்லுவது, எதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவை அதனால தான் ஏற்றுக்கொள்ளலை. உலகத்தின் ராஜ்யத்தின் காரியங்களை அவர் சுவிசேஷமாக சொல்லியிருப்பாருன்னா முதல் ஆளாக இன்னைக்கு அன்னைக்கு இருந்த வேத பாருங்க பரிசையும் முதல் வரிசையில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவனுக்காக இயேசுகிறிஸ்துவோட ஒரு பதவி. நீ யாரு? இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பிரைம் மினிஸ்டராக, நம்ம நாட்டை பொறுத்தவரை பிரைம் மினிஸ்டரை போலவும் இவங்கெல்லாம் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை போல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. யாரு? வேதபாரகன், பரிசேயன், அண்ணா, காய்வா போன்றவர்கள். ஆனால் ஆண்டவர் உலக ராஜ்யத்தை பிரசங்கிக்கல. என்ன ராஜ்யத்தை பிரசங்கித்தார்? பரலோக ராஜ்யம். இன்னும் சொல்லணும்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை பிரசங்கித்த உடனே அவர்களுடைய ராஜ்யம் மாற்றம் கண்டு விட்டது. ஆகவே கிறிஸ்துவை விரோதித்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பது நீங்கள் நான் நினைக்கிறது போல இல்லை, இந்த உலகத்திலே இல்லையே. அப்ப 1000 வருட அரசாட்சி எப்படிங்க இருக்கும்? புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் பிரதர், சந்தோஷமா இருக்கும். அப்படி என்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்குள்ள இருக்குமே, உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே தவிர, ஆனால் அதை குறித்து புரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு அபாயத்தை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். நீங்களும் நானும் தப்பி தவறி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பி தவறி புதிய வானம் புதிய பூமியில் போனாலும் நீங்களும் நானும் தேவனை விட்டு தூர போவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்களும் நானும்
தப்பி தவறி புதிய வானம் புதிய பூமிக்குள்ள கால் எடுத்து வச்சா கூட, பரலோகம்னு சொல்லலை, புதிய வானம் புதிய பூமிக்குள்ள கால் எடுத்து வச்சா கூட நீங்களும் நானும் தேவனை விட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதோடு நான் நிறைவு செய்கிறேன். வருகிற வாரத்தில் இதன் காரியங்களை தொடர்ந்து கவனிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை